நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இந்த பதிவில் நாம் தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார் சபாவின் பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் என்ற நூலிலிருந்து பாக் 1 பகுதி 1 பாட் 11 பாடம் 11 படிக்கவிருக்கின்றோம். 11 என்றால் 11. பிருஷ்ட சங்கியா பக்கம் எண் 37. இந்த பாடத்தில் நாம் ப்ரிப்போசிஷன்ஸ் அதாவது பின்னிடை சொற்களை பார்க்க போகின்றோம். ப்ரிப்போசிஷன்ஸ் என்ன செய்கின்றன? ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்வதற்கு வசதியாக இருக்கின்றது. அதாவது வீட்டின் முன்னால், வீட்டின் பின்னால், நேரே செல்லுதல், மேலே, கீழே, அருகில், நடுவில் என்றெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா? ஒரு குறிப்பிடுவதற்காக ஒரு இடத்தையோ மனிதனையோ அங்கு இருக்கின்றார், இப்படி நேரே போனால் இருப்பார் என்றெல்லாம் சொல்லும்பொழுது இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எனப்படும் பின்னிடை சொற்கள் பயன்படுகின்றன. பாடத்தை பார்க்கலாம். கே ஊப்பர், கே நீச்சே, கே ஆகே, கே பீச்சே. கே ஊப்பர் என்றால் அதற்கு மேலே, கே நீச்சே என்றால் அதற்கு கீழே, கே ஆகே என்றால் அதற்கு முன்னால். அதற்கு முன்னால் என்பது அஹெட் என்று ஆங்கிலத்தில் கூறுவோமே அது. அதாவது வரிசையாக நிற்கும் பொழுது ஒருவருக்கு முன்னால் ஒருவர் என்று கூறுகின்றார்கள்வா? அந்த ஒருவருக்கு முன்னால் ஒருவர் என்பதை குறிப்பிட ஆகே என்ற சொல் பயன்படுகின்றது. அதாவது ராம் கே ஆகே சீதா ஹே, ராமனுக்கு முன்னால் சீதா நிற்கிறாள். கே பீச்சே என்றால் அதற்கு பின்னால். சரி, பாடத்தை பார்க்கலாம். ஏ ஹமாரா கர் ஹே, இது நமது வீடு. ஹமாரா, ஹம் ப்ளஸ் கா ஹமாரா. கர் என்றால் வீடு. கர் என்பது ஒரு ஆண்பால் சொல், எனவே ஹமாரா என்று வந்துள்ளது. ஹமாரே கர் கே சாம்னே ஏக் மந்திர் ஹே, எங்களது வீட்டிற்கு எதிரில் ஒரு கோவில் உள்ளது. மந்திர் என்றால் கோவில். கே சாம்னே அதற்கு எதிரில். ஹமாரே கர் கே சாம்னே எங்கள் வீட்டின் எதிரில். மந்திர் கே பீச்சே ஏக் தாலாப் ஹே, தாலாப் என்றால் குளம், பாண்ட். கோவிலுக்கு பின்னால் ஒரு குளம் உள்ளது. மந்திர் கே பீச்சே கோவிலுக்கு பின்னால். மந்திர் கே பாஹர் ஃபூலோं की दुकान है, மந்திர் கே பாஹர் கோவிலுக்கு வெளியே, கே பாஹர் வெளியே, फूलों की दुकान है பூக்களின் கடை உள்ளது. दुकान கடை, है உள்ளது. फूलों की दुकान பூக்கடை ஆர் பூக்களின் கடை. दुकान என்பது பெண்பால் சொல், எனவே கீ என்று வந்துள்ளது. विमला फूल खरीदने के लिए दुकान जाती है, விமலா பூ வாங்குவதற்காக கடை செல்கின்றாள். ஃபூல் கரீதினே கேலியே வாங்குவதற்காக. இந்த ஃபூல் என்பதை பலரும் ஃபூல் என்பார்கள். அது தவறான உச்சரிப்பு. ஃபூல் என்று தான் சொல்ல வேண்டும். ஃபூல் கரீதினே கேலியே பூக்கள் வாங்குவதற்காக. துகான் ஜாத்தி ஹே கடை செல்கின்றாள். விமலா கே சாத் உஸ்கா சோட்டா பாயி ஜாத்தா ஹே, விமலா கே சாத் விமலாவுடன், கே சாத் என்றால் உடன், உஸ்கா சோட்டா பாயி அவளது தம்பி, சோட்டா பாயி என்றால் சிறிய சகோதரன் அல்லது தம்பி, ஜாத்தா ஹே செல்கின்றான். அடுத்தது பார்க்கலாம். ய ரயில்வே ஸ்டேஷன் ஹே, இது ரயில் நிலையம். ரயில்வே ஸ்டேஷன் ஹே இது ரயில் நிலையம் ஆகும். ரயில்வே ஸ்டேஷன் மே रेलगाड़ी है, ரயில்வே ஸ்டேஷன் மே रेलगाड़ी है, ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் நிலையத்தில் ரயில் வண்டி உள்ளது. रेलगाड़ी ரயில் வண்டி. ஸ்டேஷன் மே ஸ்டேஷனில், நிலையத்தில். रेलगाड़ी के आगे इंजन है, ரயில் வண்டியின் முன்னால் என்ஜின் உள்ளது. அதாவது முதலில் என்ஜின் தானே இருக்கும், அதன் பிறகு தானே மற்ற பெட்டிகள் இருக்கும். அந்த பெட்டிகளுக்கு முன்னால் என்ஜின் உள்ளது. ஸ்டேஷன் கே பீச்சே அநேக் பேட் ஹே, ஸ்டேஷனுக்கு பின்னால், ரயில் நிலையத்திற்கு பின்னால் பல மரங்கள் உள்ளன. பேட் என்பது
ஒருமையையும் குறிக்கும், பன்மையையும் குறிக்கும். இங்கு பன்மை என்று எப்படி புரிந்தது நமக்கு? இந்த ஹ என்று வந்திருக்கின்றது. ஹையில் ஒரு புள்ளி உள்ளது பாருங்கள். உள்ளன என்பதை குறிக்கும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னால் பல மரங்கள் உள்ளன. पेड़ों के ऊपर फल हैं. மரங்களின் மேல் பல் ஹே, பழங்கள் உள்ளன. பேடு போலவே பல் என்று சொல்லும் ஒருமை பன்மை இரண்டையும் குறிக்கும். இங்கே ஹே என்று வந்துள்ளதை கொண்டு நாம் பழங்கள் என்று புரிந்து கொண்டோம். ஊப்பர் என்றால் மேலே, பேடோं के ऊपर மரங்களின் மேல். पेड़ों के नीचे लड़के खेलते हैं. மரங்களுக்கு கீழே சிறுவர்கள் விளையாடுகின்றார்கள். லடுக்கே खेलते हैं, சிறுவர்கள் விளையாடுகின்றார்கள். பேடோं के नीचे, மரங்களின் கீழ். பல பேர் பேடோ என்பது பேடு என்பதின் பன்மை என்று நினைத்து கொள்கின்றார்கள். அப்படி அல்ல. பேடு என்பது ஒருமை மற்றும் பன்மை இரண்டையும் குறிக்கும். பின்பு ஏன் பேடோ என்று வந்திருக்கின்றது என்று கேட்டால், பேடுக்கு பின்னால் கே நீச்சே என்று வந்திருக்கின்றது. அதாவது பின்னடை சொல் வந்தாலும் சரி, ஒரு கேஸ் எண்டிங் அதாவது வேற்றுமை உருவு வந்தாலும் சரி, ஆண்பாலாக இருக்கக்கூடிய சொற்கள், ஆவில் முடியும் சொற்கள் ஏ என்று மாறும். பன்மையாக இருந்தால் ஓ என்று மாறும். ஒருமை சொற்கள் ஏ என்று மாறும், பன்மை சொற்கள் ஓ என்று மாறும். பேடோं के नीचे என்று அதனால் வந்துள்ளது, மரங்களின் கீழே. मुझे एक प्याला काफ़ी दीजिए. मुझे எனக்கு, माय प्लस को मुझे, मुझको. मुझको என்பதன் சுருக்கம்தான் முஜே. ஏக் प्याला ஒரு கோப்பை, प्याला என்றால் கோப்பை, கப். काफ़ी दीजिए காஃபி கொடுங்கள். क्या आप शक्कर के बिना काफ़ी पीते हैं? என்ன நீங்கள் சர்க்கரை இல்லாமல் காபி குடிக்கிறீர்களா? शक्कर के बिना, கே பினா என்றால் அது இல்லாமல், வித்தவுட். பீத்தே ஹேன் குடிக்கிறீர்களா? मैं बिना शक्कर के काफ़ी पी नहीं सकता. நான் சர்க்கரை இல்லாமல், பினா शक्कर के சர்க்கரை இல்லாமல், காஃபி பீ नहीं सकता காபி குடிக்க முடியாது. मैं बिना शक्कर के काफ़ी பீ नहीं सकता நான் சர்க்கரை இல்லாமல் காபி குடிக்க முடியாது, என்னால் முடியாது. சர்க்கரை இல்லாவிட்டால் சாப்பிட முடியாது. आप कब जलसे में आते हैं? आप कब जलसे में आते हैं? நீங்கள் எப்பொழுது விழாவிற்கு வருகின்றீர்கள்? ஜல்சா என்றால் விழா, ஜல்சே மே விழாவில், आते हैं வருகிறீர்கள். मैं मंदिर की तरफ जाकर उसके बाद जलसे में आता हूँ. मैं मंदिर की तरफ जाकर, நான் கோவிலை நோக்கி சென்றுவிட்டு, கீ தரஃப் என்றால் அதை நோக்கி. நாம் பேசும்போது சொல்வோம் அல்லவா, இந்த கோவில் பக்கம் போயிட்டு வரேனே என்று சொல்வோம் அல்லவா, அதைத்தான் மந்திர் கீ தரஃப், கோவிலை நோக்கி, கோவில் பக்கமாக சென்றுவிட்டு, ஜாக்கர் சென்றுவிட்டு, உஸ்கே பாத் அதன் பிறகு, ஜல்சே மே ஆத்தா ஹூம் விழாவில் வருகின்றேன், ஆத்தா ஹூம் வருகின்றேன். इस मंदिर के बारे में अनेक जानकारी प्राप्त करना चाहती हूँ. इस मंदिर के बारे में अनेक जानकारी प्राप्त करना चाहती हूँ. இந்த கோவிலை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். ஜான்காரி என்றால் அதை பற்றிய தகவல்கள், அதை பற்றிய விஷயங்கள். கே பாரே மே என்றால் அதை பற்றி, அநேக் ஜான்காரி பல விஷயங்கள், பல சமாச்சாரங்கள், பல செய்திகள். பிராப்து கர்னா கிடைக்க பெற விரும்புகின்றேன். பிராப்து கர்னா சாஹத்தி ஹூ, ஐ வாண்ட் டு கெட் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றோம் அல்லவா, அதுதான். இஸ் மந்திர் கி தர தூசரா மந்திர் விரலே ஹீ மில்தா ஹே. இஸ் மந்திர் கி தர இந்த கோவிலை போல, கீ தரஹ் என்றால் அதை போல, கீ தரஃப் என்றால் அதை நோக்கி, கீ தர என்றால் அதை போல. தூசரா மந்திர் மற்றொரு கோவில், இரண்டாவது கோவில், வேறொரு கோவில். இங்கு தூசரா மந்திர் என்பதற்கு இரண்டாவது கோவில், மற்றொரு கோவில், வேறொரு கோவில் என்று பல அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளலாம். விர்லேஹி மில்தாஹே, விர்லே என்றால் அபூர்வமாக, வெரி ரேர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அல்லவா, வெரி ரேர் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் அல்லவா, அதை போல்
ஹிந்தியில் விரலே ஹி மில்தா ஹை. பார்ப்பது அபூர்வம், அபூர்வமாகத்தான் இப்படிப்பட்ட கோவில் கிடைக்கும். अगर आप मेरी जगह रहते तो सारी बातें समझ सकते हैं. ஒருவேளை நீங்கள் என்னிடத்தில் இருந்தால், என்னுடைய பிளேஸில் நீங்கள் இருந்தால், என்னிடத்தில் இருந்து பாருங்கள் தெரியும் என்று கூறுவோம் அல்லவா அடிக்கடி பேசும்பொழுது, அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். என்னிடத்தில் நீங்கள் இருந்தால், இஃப் யூ ஆர் இன் மை பொசிஷன், இஃப் யூ ஆர் இன் மை பிளேஸ் என்பதைத்தான் இங்கு இப்படி குறிப்பிடுகின்றார்கள். அகர் ஆப் மேரி ஜக ரஹத்தே தோ, அகர் என்று வந்தால் தோவும் வரும். இஃப் தென் என்று ஆங்கிலத்தில் வரும் அல்லவா. இஃப் யூ கம் தென் ஐ ஷல் ஆல்சோ கம் என்போம் அல்லவா. அதே போல் அகர் என்று வந்தால் தோ என்றும் வரும். அகர் ஆப் மேரி ஜக ரஹத்தே தோ, ஒருவேளை நீங்கள் என்னிடத்தில் இருந்தால், சாரி பாத்தே சமஜ் சக்தே ஹேன், எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள், புரிந்து கொள்ள முடியும். இந்த பாடம் புரிந்ததா? இப்பொழுது பிருஷ்ட சங்கியா 38 பக்கம் 38. 38 என்றால் 38. சப்தார்த்த பார்க்கலாமா? கே சாம்னே எதிரில், கே ஆகே முன்னால், கே பீச்சே பின்னால், கே பாஹர் வெளியே, கே பெஹலே அதற்கு முன்பு. கே பெஹலே என்பது அதற்கு முன்பு, நீங்கள் வருவதற்கு முன்பு அவர் வந்து விட்டார் என்றெல்லாம் சொல்லும்பொழுது கே பெஹலே அதை பயன்படுத்த வேண்டும். கே லியே, கே லியே என்றால் அதற்காக, ஆப்கே லியே உங்களுக்காக, ஆப்கே லியே உங்களுக்காக. கே பாத், கே பாத் என்றால் அதன் பிறகு, ஆப்கே பாத் மை ஆவுங்கா, உங்களுக்கு அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கே பாத். கே சாத் உடன், கே சாத் உடன், ஆப்கே சாத் உங்களுடன். கே நீச்சே கீழே, கே நீச்சே கீழே, மேஜ் கே நீச்சே பில்லி ஹே, மேஜைக்கு கீழே பூனை உள்ளது. கே நீச்சே என்றால் அதற்கு கீழே. கே பாரே மே அதை பற்றி, கே பினா அது இல்லாமல், கீ தர அது போல, கீ ஜக அந்த இடத்தில், கீ ஜக என்றால் அந்த இடத்தில். விரலே, விரலே என்றால் அபூர்வம், ரேர். சரியா? இந்த பாடம் நன்றாக புரிந்ததா? படித்து பாருங்கள். இந்த பாடத்தில் வரும் வாக்கியங்களை கொண்டே நீங்கள் உங்களுக்கு தேவையான வாக்கியங்களை கூட அமைத்து கொள்ளலாம். தினசரி பயன்படுத்தப்படும் பல வாக்கியங்கள் இந்த மாதிரி சிறிய சிறிய சொற்களை கொண்டே சமாளிக்கலாம். அதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். சரியா? இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? செய்து விடுங்களேன். அப்படி செய்யாவிட்டால் செய்து விடுங்கள். ஏனென்றால் அடுத்தடுத்து எங்கள் பதிவுகளை உங்களுக்கு உடனடியாக பெறுவதற்கு அது உபயோகமாக இருக்கும். சரியா? நன்றி, தன்யவாத்.